ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். மார்கழி மாதம் என்றாலே தெய்வீக மாதம். மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கின்றேன் என்று கண்ணபிரான் கீதையில் கூறியுள்ளார். நமக்கு ஓராண்டு காலம் என்பது தேவர்களுக்கு ஒரு நாள் ஆகும். தேவர்களுக்கு தட்சிணாயனம் என்பது இரவு பொழுதாகும். உத்தராயணம் என்பது பகல் பொழுதாகும். தட்சிணாயனம் 6 மாத காலமும் உத்தராயணம் 6 மாத காலமும் நடக்கும். உத்தராயணம் தொடங்குவதற்கு முன் வருகின்ற மார்கழி மாதமே தேவர்களுக்கு உசத்காலம் ஆகும். உசத்காலம் சிறப்பான காலம். விடுகின்ற வேளையில் நாம் இறைவனை எண்ணி தியானம் ஜபம் தவம் செய்தால் அதற்குரிய நற்பலன்கள் கிட்டும். தேவர்களின் உசத்காலமான மார்கழி மாதத்தை தேவ மாதமாக இறைவனை எண்ணி வழிபடும் மாதமாக போற்றுகிறோம். மார்கழி மாதத்தில் அதிகாலையில் நீராடி மாயவனை துதிக்க வேண்டும் என்கிறது ஆண்டாளின் திருப்பாவை. பொங்கும் வடிவீர் புகப்பாய்ந்து பாய்ந்து சங்கம் சிலம்பங் கலந்தார்ப்ப பூம்பாவையரை நோன்பிருக்கச் சொல்கிறார் ஆண்டாள். மார்கழி 30 நாட்களும் விசேஷ நாட்களே. அதிகாலையில் அற்புத பக்தியால் அற்புத சக்தி கிடைக்கும். அனைத்து கோவில்களிலும் இசைமலை காதுகளை குளிரச் செய்யும். மணியோசையும் தூப தீபங்கள் அலங்காரம் திருக்கோயில்களின் தெய்வீக தன்மையை உணர்த்தும். மார்கழி திங்களில் மதி நிறைந்த நன்னாளின் தொடக்கத்தில்தான் பாரத போர் தொடங்கியது. 18 நாட்கள் நடைபெற்றன. குருச்சேத்திரத்திலே கண்ணபிரான் பார்த்தனுக்கு சாரதியாக இருந்தார். அர்ஜுனன் பந்த பாசங்கள் மயக்கத்திலிருந்து தெளிவு பெற உலகம் உய்யும் பொருட்டு கீதை என்னும் வேதம் பிறக்க குருச்சேத்திர பூமி காரணமாயிற்று. கண்ணபிரான் கீதையை உலகுக்கு தந்ததும் இந்த மார்கழி மாதத்தில்தான். பாரத போர் முடிவடையும் தருணம். பீஷ்ம பிதாமகர் அம்பு படுக்கையில் சயனித்திருந்தார். அவரை தரிசித்து அவருடைய அறிவுரைகளை கேட்க கௌரவரும் பாண்டவரும் வருகிறார்கள். தருமர் அழியாத ஆத்ம ஞானத்துக்கு வழி கேட்கிறார். கிமேகம் தைவதம் லோகே கிம்வாப் ஏகம் பராயணம் என்று அப்போது பீஷ்மரின் திருவாயினின்று விஷ்ணு சகசரநாமம் பிறந்தது. விஷ்ணுவின் 1000 திருநாமங்கள் உலகுக்கு வழங்கிய மாதமும் இந்த மார்கழி மாதம்தான். நாமமும் ஒன்றே கலியுகத்தில் பக்தி மார்க்கமாக திகழப் போகிறது என்ற தீர்க்க தரிசனத்துடன் பீஷ்மர் வழங்கியுள்ளார். சகசரநாமம் ஞானமும் பக்தியும் தருகின்ற கருவூலமாகும். வைணவ திருத்தலங்களில் பெரும் உற்சவமாக கொண்டாடப்பெறும் வைகுண்ட ஏகாதசி திருநாளும் இந்த மார்கழி மாதத்தில்தான் வருகிறது. மேலும் சிறப்பினை வழங்குவது திருவாதிரை நன்னாளில் நடராஜர் ஆருத்ரா தரிசனமும் இந்த மார்கழியில்தான். சைவமும் வைணமும் தலைத்தோங்கும் மார்கழி மாதத்திற்கு இன்னும் ஒரு சிறப்பினை சேர்ப்பது ஸ்ரீ ஹனுமத் ஜெயந்தி ஆகும். தெய்வீக சீர்துளங்கும் திருத்திங்கள் என்று மார்கழியை கொண்டாடுவோம். தேவர்களின் விடியலாக திகழும் மார்கழியே மங்களங்கள் நல்கும் நல்மாதமாக கொண்டாடுவோம். மாயவனுக்கும் மகாதேவனுக்கும் உகந்த மார்கழி திங்களில் இறைபக்தியில் திளைப்போம்.